2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்த பிறகு இந்தியாவில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்துள்ளதை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதன் பின்னணியில் மறைக்கப்பட்டிருக்கூடிய பேரழிவுகரமான உண்மைகள் என்ன? யாருக்காக இந்த சட்டவிரோத ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏன் சில அமைப்புகளுக்கு மட்டும் சலுகை உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட SLP CRL நம்பர் 12831/2022 டைட்டில் ராஜேந்திர சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கில் இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பாக நீதிபதிகள் தன்னிச்சையாக விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பில் 14/9/2023 அன்று தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2017 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் எண்ணிக்கை தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. இது சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் பயன்பாட்டில் அதிகரித்து வரும் போக்கை காட்டுகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் 28/7/2025 அன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி 8/8/2025 அன்று உள்துறை அமைச்சகம் குறிப்பாணை மூலமாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. இங்க மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. என்ன அப்படின்னா, 3/3/2015 அன்று மக்களவையில் தற்போதைய ஜல்சக்தி துறையின் மத்திய அமைச்சர் CR பட்டேல் இல்லீகல் ஆர்ம்ஸ் குறித்த கேள்வி எழுப்பினார். அதற்கு உள்துறை அமைச்சகம் சார்பில் அப்போதைய மத்திய இணையமைச்சர் ஹரிபாய் பார்திபாய் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்தார். அதுல 2011 முதல் 2014 ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கிகளின் விவரங்கள் 2011 9361, 2012 4619, 2013 3396, 2014 ஆகஸ்ட் மாதம் வரை 2975 என மொத்தமாக 20,351 சட்டவிரோத துப்பாக்கிகள். மிக அதிர்ச்சிகரமான உண்மை என்ன அப்படின்னா, மத்திய அரசு 2017க்கு பிறகு துப்பாக்கிகள் அதிகரித்துள்ளதை உச்சநீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டதுதான். ஆனா இடைப்பட்ட காலமான 2014 முழுமையான பறிமுதல் மற்றும் 2015, 2016 ஆண்டுகளில் நடந்த சட்டவிரோத துப்பாக்கிகளின் பறிமுதல் கணக்குகள் குறித்து எந்த தரவும் இல்லை அப்படிங்கிறது மத்திய அரசு. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை கோரிய போது உள்துறை அமைச்சகம் அதை தேசிய குற்ற ஆவண காப்பகத்திற்கு மாற்றாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகமோ என்ன பண்றாங்கன்னா, 2014 முதல் 2016 வரையிலான காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பாக பிரத்யேக தகவல்கள் இல்லை என்று பதில் கொடுக்கிறாங்க. பாஜக ஆட்சி அமைந்த முதல் 3 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகளின் கணக்கு ஏன் இல்லை? பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் என்ன ஆனது? கள்ளச்சந்தையில் மீண்டும் விற்பனை செய்யப்பட்டதா என்ற கேள்விகளுக்கு இதுவரை விடையில்லை. அதிர்ச்சியூட்டக்கூடிய புள்ளி விவரங்கள் என்ன அப்படின்னா, 2017 முதல் 2023 வரையில் NCRB அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஆண்டுதோறும் கிரைம் இன் இந்தியா என்ற தலைப்பில் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையின்படி 2017 முதல் 2023 வரை பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கிகளின் விவரங்கள் மிக மிக அதிர்ச்சியூட்டக்கூடியவை. NCRB யாருக்கிட்ட இருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது என்பதை 2 வகையாக பட்டியலிடுறாங்க. அந்த வகையில பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத துப்பாக்கிகள் 2017 முதல் 2023 வரை அப்படின்னு பார்த்தோம்னா, தீவிரவாதிகளிடமிருந்து 2017ஆம் ஆண்டு 8834, அதே மற்றவங்கிட்ட இருந்து 50,860, 2018ஆம் ஆண்டு தீவிரவாதிகளிடமிருந்து 4065, ஆனா மற்றவங்கிட்ட இருந்து 67,070, 2019ஆம் ஆண்டு தீவிரவாதிகளிடமிருந்து 2,505, ஆனா மற்றவங்கிட்ட இருந்து 75,062, 2020ஆம் ஆண்டு தீவிரவாதிகளிடமிருந்து 5,222, ஆனா மற்றவங்கிட்ட இருந்து 67,947, 2021ஆம் ஆண்டு தீவிரவாதிகளிடமிருந்து 5,383,
ஆனா மற்றவங்க கிட்ட இருந்து 75,196. 2022ஆம் ஆண்டு தீவிரவாதிகளிடமிருந்து 4,251, மற்றவங்க கிட்ட இருந்து 96,530. 2023ஆம் ஆண்டு தீவிரவாதிகளிடமிருந்து 3,342 துப்பாக்கிகள் பறிமுதல் பண்றாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து 77,261 துப்பாக்கிகள் பறிமுதல் பண்றாங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதிகளிடமிருந்து 33,602 துப்பாக்கிகள் மட்டும்தான். ஆனா மற்றவங்க கிட்ட இருந்து 5,09,926 துப்பாக்கிகளை பறிமுதல் பண்றாங்க. தீவிரவாதிகள் மற்றும் மற்றவங்க கிட்ட இருந்து என பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த துப்பாக்கிகள் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 5,43,528 சட்டவிரோத துப்பாக்கிகள். இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் என்னன்னா, தீவிரவாதிகள், நக்சலைட்கள், மாவோயிஸ்டுகள் மற்றும் வடகிழக்கு மாநில கிளர்ச்சிகளிடமிருந்து வெறும் 33,602 துப்பாக்கிகள் மட்டும்தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 5,09,926 சட்டவிரோத துப்பாக்கிகள் நாட்டில் மிக சாதாரணமாக உலவக்கூடிய நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் மிக அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கு. 2014 மத்திய பாஜக அரசு அமைந்த பிறகு சராசரியாக ஆண்டுக்கு 70,000 சட்டவிரோத துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு துப்பாக்கியினுடைய சராசரி மதிப்பை 20,000 அப்படின்னு நம்ம மதிப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 1,087 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோத துப்பாக்கிகளின் வர்த்தகம் 2017 முதல் 2023 காலகட்டத்தில் மட்டுமே நடந்திருக்கு. 2023 ஏப்ரல் 18 அன்று உள்துறை அமைச்சகத்தின் நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் பிரிவு கொடுத்த தரவுகள் படி அனுமதி பெற்ற துப்பாக்கி உரிமையாளர்கள் மொத்தமே 37,51,127 பேர் மட்டும்தான். அதிக எண்ணிக்கை கொண்ட மாநிலம் இதுல உத்தரப்பிரதேசம் தான். 13,22,714 பேர். 112 நிறுவனங்கள் மட்டுமே சிறிய ரக ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டின் 2024 ஆண்டு அறிக்கையின்படி இந்திய காவல்துறையில் மொத்தம் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4,469. காவல் நிலையங்கள் பார்த்தோம்னா 18,284. மொத்த உள்நாட்டு போலீஸ் படை அப்படின்னு பார்த்தோம்னா 27,55,274. மத்திய ஆயுதப்படை வீரர்கள் அதாவது சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அசாம் ரைபிள், எஸ்எஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா 10,39,706 அப்படின்னு இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தோம்னா 37,94,980 பேர் இருக்காங்க. ஆனா தனியார் வசம் இருக்கக்கூடிய அனுமதி பெற்ற துப்பாக்கிகள் பார்த்தோம்னா 37,51,127 இருக்கு. ஒட்டு மொத்தத்துல மத்திய ஆயுதப்படையும் சேர்த்து கணக்கிட்டால் கூட தனியார் வசம் இருப்பதை காட்டிலும் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு படையிடம் வெறும் 43,853 துப்பாக்கிகள் மட்டுமே கூடுதலாக இருக்கு. இதே நேரத்துல ஆண்டுக்கு 60,000 முதல் 70,000 வரை சட்டவிரோத துப்பாக்கிகள் பறிமுதல் தனியாக நடக்கும். தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 கீழ் சட்டவிரோத ஆயுதங்களுக்கு எதிராக தீவிர விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று உள்துறை அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது மட்டும் தீவிரமான நடவடிக்கை பாய்கிறது. உபா சட்டத்தின் கீழ் தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வலதுசாரி அமைப்பினர் மற்றும் பசு பாதுகாவலர்கள் மீது அதே மாதிரியான நடவடிக்கை இல்லை. ஒரு வழக்கு கூட இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை. இந்திய அரசு 2019ஆம் ஆண்டு ஆர்ம்ஸ் ஆக்டில் பல திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. விதிகளை மீறுபவர்களுக்கான தண்டனை அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இந்துத்துவ அமைப்பினர் மீதோ பசு பாதுகாப்பு குழுவினர் மீதோ இதுவரை எந்த மாநிலத்திலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. என்சிஆர்பி அறிக்கையின்படி அதிகமாக சட்டவிரோத துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்படும் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானா, மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், மேற்கு வங்கம். இதுல மேற்கு வங்கத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாநிலங்கள்ல சட்டவிரோத துப்பாக்கிகளோடு நகர் வலம் வருதல் தொடர்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது மற்றும் அச்சுறுத்தி சோதனை செய்வதும் தொடர்கிறது. இவைகளை இந்து அமைப்பினரும் பசு பாதுகாவலர்களும் வெளிப்படையாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தினந்தோறும் சட்டவிரோத துப்பாக்கியோடு தாங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பசு பாதுகாப்பு குழுவினர் வெளிப்படையாகவே பதிவிட்டுக் கொண்டே இருக்காங்க.
உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கவுண்டர் டெரரிசம் அண்ட் கவுண்டர் ரேடிகலைசேஷன் டிவிஷன் நாட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய அத்தனை எஃப்ஐஆர்களையும் கண்காணிக்கிறாங்க. நாட்டிற்கு எதிரான சமூக வலைதள பதிவுகளை வரை கண்காணிக்கிறாங்க. ஆனா வலதுசாரி அமைப்பினர், பசு பாதுகாப்பு குழுவினர் சட்டவிரோத துப்பாக்கிகள் மூலம் தினம்தோறும் நிகழ்த்தி வரும் எதையும் கண்டு கொள்வதில்லை. ஏன் இது தற்செயல் நிகழ்வா, திட்டமிட்ட அலட்சியமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் என்னவாகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஆர்டிஐ சட்டத்தின்படி பறிமுதல் செய்யப்படக்கூடிய துப்பாக்கிகள் டிஸ்போசல், அதாவது அழித்தல் குறித்து கேள்வி எழுப்பிய போது எந்த தரவுகளும் வடிவத்தில் இல்லை என உள்துறை அமைச்சகம் சொல்றாங்க. ஆர்டிஐ சட்டத்தின்படி பறிமுதல் செய்யப்படக்கூடிய துப்பாக்கிகள் டிஸ்போசல் என்று சொல்லப்படக்கூடிய அழித்தல் குறித்து கேள்வி எழுப்பிய போது எந்த தரவுகளின் வடிவத்திலும் இல்லை என உள்துறை அமைச்சகம் சொல்றாங்க. இல்லீகல் ஃபயர் ஆர்ம்ஸ் அழிக்கப்படுவதை கண்காணிக்கும் நடைமுறையே இல்லை, ஒருங்கிணைக்கப்பட்ட எந்த தரவுகளும் இல்லை என்கிறது மத்திய அரசு. ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என முழங்கும் நபர்கள் சட்டவிரோத துப்பாக்கிகளை பயன்படுத்த ஆயுத சட்டம் அனுமதிக்கிறதா? இந்து அமைப்பினர் சட்டவிரோத துப்பாக்கிகள் வைத்துக் கொள்ள சிறப்பு அனுமதியை உள்துறை அமைச்சகம் வழங்கி உள்ளதா? 2014, 2016 காலகட்டத்தில் 2014 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் மறைந்த தரவுகள் பின்னணி என்ன? பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் எங்கே செல்கின்றன? போர்க்கால அடிப்படையில் சட்டவிரோத துப்பாக்கி கலாச்சாரத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும். வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் இந்துத்துவ மற்றும் பசு பாதுகாப்பு அமைப்பினர் வசம் இருக்கக்கூடிய அத்தனை சட்டவிரோத துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்ய உடனடியாக உத்தரவிட வேண்டும். 2014 முதல் 2016 காலத்தில் மறைந்த தரவுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகளை முறையாக அழிப்பதற்கான கண்காணிப்பு நடைமுறை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இல்லையேல் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கத்தோடு சுற்றி திரியக்கூடிய போலி தேச பக்தர்களால் இந்த நாடு மனித பேரழிவை சந்திக்கும் அபாயம் வெகு தூரத்தில் இல்லை.